நூஹ் அலைசலாம் தனது சமூகத்தோட வாழ்ந்த நாட்கள் ரொம்ப வலியோட இருந்தது. மக்கள் சிலைகளை வணங்கினார்கள், அல்லாவை மறுத்தார்கள், பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் நூஹலை கோபப்படல, ஒரு நாளும் நம்பிக்கை விடல. 950 வருடங்கள் பொறுமையோட அல்லாவை மட்டும் வணங்குங்கன்னு அழைத்தார். அவரை நம்பினவர்கள் சில பேர்தான். மீதி எல்லாரும் அவரை சிரித்து கேலி செய்து பைத்தியம்னு சொன்னார்கள். ஒரு நாள் அல்லாஹ், பெரிய வெள்ளம் வரப்போகுது, நீ ஒரு கப்பல் கட்டு என்று கட்டளை கொடுத்தான். சுற்றி நீர் இல்ல, கடல் இல்ல. இருந்தாலும் நூஹலை கேள்வி கேட்காமல் மரங்களை வெட்டி கப்பல் கட்ட ஆரம்பிச்சார். மக்கள் இன்னும் அதிகமா சிரிச்சாங்க. நீரே இல்லாத இடத்துல கப்பலான்னு. அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பினார்: அல்லாவின் வார்த்தை பொய்யாகாது. காலம் வந்ததும் வானம் திறந்து மழை கொட்ட ஆரம்பிச்சது. பூமியிலிருந்து நீர் வெடிச்சது. உலகமே வெள்ளத்துல மூழ்கிச்சு. நூஹலை நம்பியவர்களையும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து ஜோடி ஜோடியாகவும் கப்பலுக்குள் ஏற்றினார். அப்போ அவர் கண் முன்னாலேயே அவருடைய மகன் நின்றான். மகனே, கப்பலுக்கு வான்னு அவர் அழைத்தார். ஆனா அவன் மலையை நம்பினான், அல்லாவை அல்ல. ஒரு பெரிய அலை வந்து தந்தையும் மகனையும் பிரிச்சது. அந்த நிமிஷம் இரத்த உறவை விட ஈமான்தான் முக்கியம் என்ற உண்மை உலகத்துக்கு தெரிய வந்தது. அவர் தனியாயிருந்தாலும் தோற்கல. ஏனென்றால் அல்லாவை முழுசா நம்பினவன் உலகம் முழுக்க எதிர்த்தாலும் இறுதியில் ஜெயிப்பது அவன்தான்.